தாமோதரா எல்லாம் ஒன்னால வர்றது. அப்படி குளத்தை காட்டிக்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஹாய் டியர்ஸ், ஐ மார்க்கே, லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னடா ஏரியெல்லாம் காட்டுறேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி இந்த ஏரிக்கு எத்தனை பேர் வந்திருப்பீங்கன்னு தெரியல. கல்லூரில் இருக்கவங்கள சொல்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கேன். நான் வந்தது இல்லை. நீ வந்து இல்லையா? நீ வந்திருக்க மாட்டேதானே, நீ பாண்டியிலேருந்து எப்போ வந்திருப்ப. இந்த ஏரி ரொம்ப மறக்க முடியாத எங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரி. போறியா? கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் இங்கே ஏரியாலேருந்து நடந்தே ஒரு 30 பேர் பசங்க, சின்ன பசங்கள்லாம் கிரிக்கெட்லாம் விளையாடி முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் கும்பலாக வந்து இங்கே குளிப்போம். எங்கடா குளிக்கிற இடத்தையே காணான்றீங்களா? எனக்கு அதே டவுட் தான். முன்னாடி பெருசாக இங்கே தாமரைப்பூலாம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க அதிகமாக. அதனால் ரெகுலராக குளிச்சுட்டே இருக்கிறதுனால தாமரைப்பூ இந்த கொடி இதெல்லாம் வளர்ந்துடல. இப்போ யாரும் குளிக்கிறதே இல்லை போலக்கு, ஏரிக்கு ஒன்றும் வரதே இல்லை போலக்கு. ஸோ ஃபுல்லாக தாமரைப்பூவை ஆக்கிரமிச்சிருச்சு. அங்கே பாருங்கள், அந்த பக்கம் பைபாஸ் போகிறேன்ட்டு பாதி மலையை காலி பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஏரி இருக்குமா இல்லை இருக்காதான்னு தெரில. ஏரி கூட ஏரியா. ஸோ அதான் நம்ம ஒரு எடுத்து வச்சுப்போமே, ஏரி உயிரோடு இருக்கும்போது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரி குளம்லாம் போய் குளிச்சது, இங்கே வந்து குளிச்சது வந்து இங்கே செட்டோட லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எவனும் வரதே இல்லை போலக்கு இந்த பக்கம். வருஷம் எல்லாம் இருக்கும் வச்சு. புரியல? 8th படிக்கும்போது வந்தியா? ஆமாம், நான் வந்து 8th 9th 10th 11th 12th கூட வந்து குளிச்சு தான் ஸ்கூலுக்கு போகல. லீவ் டைம்ல வரும்பா, சம்மர் லீவ்லாம் விட்டானா லீவ் போட்டு வந்துருவியா? லீவ் போட்டு நான் ஸ்கூல்லாம் கட்டடிக்க மாட்டேன். பேசிக்லி ஸ்கூல்லே போக மாட்டேன். அப்படிலாம் கிடையாதுப்பா, ஸ்கூல்லே தான் இருப்பேன். எப்போ போன மாதிரியா? அது வந்து கேமராவில் சொல்லக்கூடாது. மியூட் பண்ணுறதுக்கு இல்லை, வேற ஒன்றும் இல்லைங்க. கேமராமேன் வந்து சரி வேணாம், அதை விட்டுருங்க. அவர் கொஞ்சம் வயசு சரியில்லைங்க, அதாங்க. எப்படி இருக்கு ஏரி? சூப்பராக இருக்கா? கல்லூரில் இருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நினைக்கிறேன். இல்லை நியூ மில்லினியம் ஏரிக்கு வந்து குளிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏரி பேர் என்னது? நியூ மில்லினியம் ஏரி. நியூ மில்லினியம் ஸ்கூல் இருந்ததால அந்த பேர். ஸ்கூல் அங்கே பீரியட் இருந்துச்சு, இப்போ அந்த ஸ்கூலையும் காணாம. இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஏரியும் காணாமல் போயிடும். ஸோ அதனால தான் வீடியோலாச்சும் பார்த்துக்கலாமே. ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து நாங்கள் இங்கே குளிச்சிருந்துருவோம் சின்ன வயசில். இப்போ அந்த ஏரியும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குமான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாமே, ஒரு வீடியோ எடுக்கிறேன், ஒரு விளாக், ஏரி நியூ மில்லினியம் ஏரி விளாக் உங்களுக்கு. இந்த சைடு ஃபுல்லாகவே பாரு, ஃபுல்லாக காட்டினியா? வீட்டுக்கு ஃபுல்லாகவே ஏரி தான். இப்போ பாதி வந்து ஏரிக்கு நடுவில் தான் பைபாஸே போகுதுன்னு நினைக்கிறேன். ஏரிக்கரை ஓரமாக பைபாஸ் போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா? அது வராமல் இருங்க ஒருத்தவன் லாரி மலை சுரண்டி எடுத்துன்னு அது வரா, தெரியுதா? ஜூமிங்க போட்டு அவனுக்கு அது வராம போயிட்டான். விடு. கேமரான் பயந்துட்டாப்ல. ஆக்சுவலி இங்கே தான் வந்து நாங்கள் டைவ் அடிக்கிற இடம். இங்கேருந்து டைவ் அடித்து குளிப்போம். பட் இப்போ டைவ்லாம் அடிக்க முடியாது. குளிக்கணும் ஆசையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் சிங்கிளாக இருக்கிறதுனால கேமராமேன் தண்ணியில் இறங்க மாட்டார். அவர் தண்ணினா அலர்ஜி. எல்லா தண்ணியுமே தான், ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குது இடமே. இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா, மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயபாத்தாப்பா இருக்கு. கிளவி சின்ன பிள்ளையிலே சொல்லியிருக்கா, ஒத்தடி பாயில வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்போ மிதிக்கிற வயசு. பாருங்க பச்சுந்திய என்னடா சாரியா தம்பி, ஏரி ஈவெண்ட் தாங்க குத்தகைக்கு விட்டுருக்கேன். மொத்தமாக பார்த்துக்கலாம் தம்பி. என்னையா பார்த்துக்க முடியலடா. என்னப்பா அவனை பார்த்து எதாவது மச்சான், அவன் நிறம் மாறினே இருக்கான். சாப்பிட கூட எடுத்துன்னு வரல நான். ஸோ வாட் முடிய பற்றி அவனுக்கு மச்சான் ஓட்டண்டா திருத்திட்டியடா. பயப்படுறான்டா அவன். சரி விடாண்ணா, நான் மட்டும் வேற சரி இறங்கி பார்க்கலான்னு ஒரு ஆசையில் ரொம்ப நாள் வச்சு இறங்கலான்னு நினச்சிட்டேன். மயக்கமா தயக்கமா மனதிலே வச்சு வேற எதுக்கா பண்ற மாதிரி ஐடியா இருக்குது. இல்ல சீக்கிரம்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. கால் வைக்கல. இதுல வேற ஒரு முதல்ல இருக்குன்னு வேற சொல்லியிருக்கானுங்க.
அதனால யாரும் வரலையா தெரியல. அந்த தாமரை இலையில எப்படி தண்ணி ஓடுது பாரு தேய்ச்சி. ஏன்னா அப்படியே வைர முத்துக்கள் மாதிரி சதுருது பாருங்க சார். இதெல்லாம் எதுக்கு இந்த சவுண்ட்லாம்னா ஏதாவது இருந்தா அப்படியே போயிடும் நம்ம உள்ள போலான்னு இந்த சவுண்ட் பயத்தோடதான் அவ்வளவுதான். அழகா இருக்குல்ல. என்ன மச்சான் அந்த இலையை அப்படியே பிச்சு எடுத்துறதா க்ளோஸ் அப்ல எடுத்து அப்படியே கையில தூக்கு தண்ணியோட எடுத்து வர தண்ணி இவ்வளவு ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா. ஆக்சுவலி இது தாமரை பூல இருக்குங்களா அப்படி இருக்கு. தண்ணி ஒயிட்டா தான் இருக்கும் உண்மையுமே. அப்படியா? ஏன்னா கிரீன் கலர்ல தெரியுது. இல்ல கீழே மண்ணு பாசி பிடிச்சி போய் தெரியுது. இறங்கிட்டேன் யாரா இருக்கீங்களா? ரிப்ளை பண்ண போறேன் இப்பெல்லாம். பாருங்க கண்டென்ட்டுக்காக எப்பெல்லாம் இறங்குறானு. ஆமா கண்டென்ட்டுக்காக தான் இறங்கினா இருந்தாலும் லைட்டா பீதியா ஜெர்க் ஆகுது. வேற முதல்ல வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முதலையா? அதனால இந்த பூவை போய் பறிக்கலாம் பார்த்தா ரொம்ப தூரத்துல இருக்கு பூவு. நான் பேச சொன்னேன் கரை அந்த பக்கம் நல்லா இருக்குறா சின்ன கிட்டே இருக்கடா. ஏய் நான் ஆக்சுவலி டைவ் அடிக்கலாமா சொல்லிட்டு இறங்கினம்பா. டைவ்லாம் இதில் அடிச்சா கூட இலலாம் எவ்வளோ காலில் ஏறுற மாதிரி இருக்கு. பாம்பா ஏறி வந்துடுறா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாம்புக்கா? பாம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன எம்மா இருக்குது டப்புக்குண்ணே டே வாடா போலாம். ஐயோ ஆரம்பமே சரியில்லை. ஓஹோ ஒரே சேர்றாப்பா வந்துரு. ஏங்க செம சேரா இருக்குங்க. இங்கே கரை மட்டும்தான் கல்லுங்களுமா இருக்கு, உள்ள செம சேர். ஸோ நம்ம வேற எங்கேயா இடத்துல இறங்கி தாமரை பூ பறிப்போம். பறிச்சு ரொம்ப நேரம் ராஜ் பயந்துடா. நீ வேற பயமா நமக்கு அந்த சால்ட பேசுடா. முதல்ல கேட்டதா சொல்ல. சத்தத்தை கட்டு முதல்ல வேலை வந்துட போகுது, கொஞ்சம் சும்மா இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. ரெத்திக் ரோஷன் ஒரு இல்ல பேர் வர மாட்டேது வச்சு ஏதோ ஷாருக்கான். ஷாருக்கானா? மக்களே இங்கே இப்போது எப்படி ஆயிட்டு நம்ம வச்சான். முதல்ல மேலே நிற்கிறியா? இதெல்லாம் ஒரு மேஜிக்டா, உனக்கு எல்லாம் தெரியுமா? சின்ன பையல பக்கத்துல ஏதோ ஒரு கட்ட கிடக்கு போற என்னன்னு போடுறான். டேய் ஏன்டா வேற பீதி பயத்தோட தான் இருக்கா. லைட்டா பீதி இருக்கதான் செய்யும். ஒரே ஒரு தாமரையை வச்சு பறிச்சுன்னு போலாம் பார்த்தா எல்லாம் எங்கெங்கேயா இருக்கிறானுங்க. போலாமா இல்ல இப்படியே திரும்பி போயிடலாமா? இம்ம தூரம் வந்தாச்சு தாமரை பூ பறிக்கணும்னு. ஆனா ரொம்ப குட்டி ஒண்டா இருக்கான். பறிடா ராஜி, விடாத பறிச்சுட்டு. பறிச்சாச்சுடா, பறிச்சாச்சு. சக்சஸ். பா காலெல்லாம் கிழிக்குதுடாப்பா. மிஸ்டர் சதீஷ், ஐயோயோ அதுக்கு மேல ஆழமா இருக்கு மக்களே. அதனால இப்படியே நான் போயிடலான்னு நினைச்சேன். ஆனா அங்க ஒரு தாமரை பூ பார்த்தா எனக்கு ரொம்ப அழகா இருக்கு, அதை பறிக்கணும்னு தோணுது. அழகு ஆபத்துரா. அழகு ஆபத்தா? வேற உள்ள போதே வாய விடுறான். இது நெஞ்ச அழிட்டு வந்து போச்சு ஆழம். இதுக்கு மேல போனா மைக்கு வேற நனைஞ்சிடும். ஸோ ரேஸ் போயிடலாம். இந்த குடிலாம் அப்படியே காலில் மாட்டி கிழிக்குது மச்சான். எப்படியாவது எடு. ஒன்னே ஒன்னா கிடைச்சது கொஞ்சம், பாதி அதுவும் பாதி பூத்து பாதி பூக்காம போதுண்டா சாமி. இது வந்து அல்லி கொடியோட இலை. அப்ப அது வேற இல்லை, இது வேற இல்லையா? ஆமா. பண்ணி சாக்காடுல வந்து எந்த வர மாதிரி இருக்குமே. எனக்கு அப்பயே தோணுச்சு லைட்டா, ஆனா தெரியல. பாருங்க சின்ன வயசுல இங்க வந்து பூலாம் பறிச்சுட்டு போய் கடையில பூக்கள்லாம் கொடுத்துட்டு காசு வாங்கியிருக்கேன். எதையும் விடுறது இல்லடான்றீங்களா? இங்க பாருங்க உள்ள வந்து
அப்படி உள்ள சும்மா பிங்க் ஏய் ஆரஞ்சு கலர். என்னடா பிளாஸ்டிக்ல வச்சுக்கிது உள்ளார? பிளாஸ்டிக் கிடையாது. ஐயோ ஒரிஜினல் தாங்க. இவன் வேற முக்கு ஒரு வழியா 5 வருஷம் கழிச்சு இந்த ஏரியில் இறங்கியாச்சு. ஆனால் என்ன முன்ன மாதிரி இல்லை. உள்ளே கொஞ்சம் கரடு மூடா ஒரு சேருங்கிரமா தான் கொஞ்சம் இருக்குது. இந்த இடம் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா. அங்கெல்லாம் கொஞ்சம் சேருங்கிரமா இருக்குது. இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் ரெடி பண்ண கூட குளிக்கலாம். ஆனால் குளிக்கிற அளவுக்கு இப்போ குளிக்கிற மாதிரி தெரியல. அவ்வளோதாங்க. ஒரு வழியாக ரொம்ப நாள் கழிச்சு இதுவும் ஒரு ஆசை தான். 5 வருஷம் கழிச்சு இங்கே ஏரிக்கு வந்து இன்றைக்கி இறங்கி குளித்து பூலாம் வேறு பறிச்சிருக்கேன். வெற்றிகரமாக இங்கே ஏரி உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு ஏரி இருந்துச்சுன்றதையும் ஒரு ப்ரூஃபாக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இருக்குமான்னு தெரில.